Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ரெட் சாஸ் பாஸ்தா. பாஸ்தா நம்ம எப்பயும் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு செய்வோம். இல்ல கொஞ்சம் வித்தியாசமா சாஸ் போட்டு செய்வோம். இது சிம்பிள் ப்ரோசஸ்ங்க, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாவோ இல்ல டின்னராவோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 5 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் தான் எடுத்துருக்கேன். பின்சில் இந்த காம்பு பகுதியை கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் லைட்டாக ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டு விட்டுறலாம். ஏன்னா தோல் உரிக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக வெந்துடும். தோல் உரிக்கவும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எப்போயும் வேக வச்சோம்னா தக்காளியை. இப்போ ஒரு வானிலை தண்ணி வச்சு இது எல்லாத்தையும் வேக வச்சிடலாம். ஒரு 10 minutes to 15 minutes ஆகும் இது வேகிறதுக்கு. அழகாகவே தோல் எல்லாம் பீலாகி வர அளவுக்கு நல்லா வெந்துடும். இப்போ டைம் அடித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், தோலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுச்சு. லைட்டாகவே வெந்துருச்சு தக்காளி. இப்போ இதை தண்ணியெல்லாம் எடுத்து ட்ரைன் பண்ணி வேறு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். தக்காளியை ஆற வச்சிடலாம். இதை இப்போ இந்த பக்கம் பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதை தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். பாஸ்தாக்கு இப்போயே உப்பு ஆட் பண்ணிடணும். அப்போ தான் பாஸ்தாவில் உப்பு இருக்கும். 2 கப் பாஸ்தா ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி பைப்லைன் பாஸ்தா ஆட் பண்ணுறேன். நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி ஆப்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பாயில் ஆகக்கூடாது, ஒரு 90% பாயில் ஆனால் போதும். இங்கே பாருங்கள், கட் பண்ணால் கட் ஆகணும், குழையக்கூடாது, அமுங்கி கட் ஆகணும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் லேயருமே இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்ட ஜல்லி வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம். தண்ணி வடிச்சிருச்சு, ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு. சுடு தண்ணி எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் கிட்ட பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. அப்போ தான் மேலே ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த பாருங்கள், பச்சை தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லா பக்கமும். பாஸ்தா இப்போ அந்த ஹீட் எல்லாமே அதுலேருந்து போயிடும். அதனால் ரொம்ப ஒட்டாது, அந்த ஹீட் இல்லாமல் இருக்கிறனால ஒட்டாது, தனித்தனியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்பவும். இப்போ அதுக்குள்ளே தக்காளி ஆறி போயிடுச்சு. தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், தோல் ஈஸியாக ரிமூவ் பண்ண வந்துடும். பின்னாடி லைட்டாக ஒரு கட் போட்டோம் இல்லையா, அதனால் தோல் ஈஸியாக ரிமூவ் பண்ண வந்துடும். இந்த மாதிரி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ மேலே ஒரு 3-4 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா ஃபைனாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம். எவ்வளோ ரொம்ப ஃபைனாக கட் பண்ணுவோம் அவ்வளோ ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் பூண்டு அது போல ரொம்ப ஃபைனாக கட் பண்ணது. நான் ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு எடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கொதிக்கும். நல்லா கொதிச்சுருந்தால் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கொதிச்சுட்ருக்கட்டும். இங்கே நல்லா கொதி வருது, பச்சை வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இப்போ மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கலாம், ஒரிகனோ கொஞ்சம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு சில மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான உப்பு, கொஞ்சமாக சுகர், 1 ஸ்பூன் சுகர். நம்ம பாஸ்தாவில் உப்பு சேர்த்துருக்கோம். இதில் இந்த தக்காளிக்கு இதுக்கெல்லாம் தான் உப்பு. இவரெல்லாம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜருங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா கலந்துடலாம். ஒரு 2-3 minutes இருக்கட்டும். அதுக்கப்புறம் கெச்சப் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கிட்ட கெச்சப் சேர்த்துக்கலாம், டொமேட்டோ கெச்சப். ஒரு ஸ்வீட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி சாப்பிட. நல்லா கலந்து எல்லா பாஸ்தாவும் ஒரு சேர கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக பட்டர், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட பட்டர் சேர்த்துக்கலாம். அதனால் மெல்ட்டாகி ஒரு சில நல்ல ஒரு இதுவாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பன்னீர். எப்பவுமே சீஸ் போட்டால் சீஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் வித்தியாசமாக பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். பன்னீரோடு சேர்ந்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா டேஸ்ட் எல்லாமே. பன்னீரை க்ரப் பண்ணி வச்சுருக்கேன், உடச்சி உதிர்த்து விட்டது இது பன்னீர். இது மேலே பன்னீர் கிரேட் பண்ண பன்னீர் நிறைய சேர்த்துக்கிறேன்.
இது எல்லாமே கொஞ்ச நேரம் வச்சுட்டு இந்த ஹீட்டில் இருக்கிறனால இந்த மசாலாவோட சேர்ந்து பன்னீர் இந்த பாஸ்தா சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு சீஸ் இருந்தாலும் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸும் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த ஹீட்டில் மெல்ட் ஆகிங்கள சீவியை பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது எப்படி இருந்துச்சு இதோட டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாக பாஸ்தா பண்ண எல்லா பக்கமும் ஈவனாக மசாலா ஆட் ஆகிருக்கு. குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.